இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தி கொண்டிருக்கிற இலங்கையில் நடக்கிற குற்ற சம்பவங்களுக்கு பின்னால இருந்து செயற்படுற நபர் சொல்லப்படுற கஞ்சிப்பான இம்ரான் கைது செய்யப்பட்டார் என்ற ஒரு தகவல் அன்றைக்கு காலையில இருந்து அதிகம் பேசப்பட்டு வருது. இந்த செய்தியை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சோசியல் மீடியால இல்லாட்டி ஏதாவது ஒரு மீடியால பார்த்துருப்பீங்களா இருந்தா அந்த செய்தி உண்மை கிடையாது. கஞ்சிப்பான இம்ரான் கைது செய்யப்பட்டார்னு சொல்லப்படுற செய்தி உண்மை கிடையாது. அது ஒரு பொய்யான தகவல் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவலை யார் உறுதி செய்யணுமோ அந்த தரப்பே உறுதி செய்திருக்கு. போலீஸ் மீடியாட்ட கேட்ட நேரத்தில் கஞ்சிப்பான இம்ரான் கைது செய்யப்பட்டதா சொல்லப்படுற செய்தியில் உண்மை கிடையாது, அது ஒரு பொய்யான தகவல் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தி எங்கிருந்து வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இருந்ததோ அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சொன்னதா ஊடக நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. அவர்கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொல்றார் அந்த தகவல் உண்மை கிடையாது. அதாவது கஞ்சிப்பான இம்ரான் கைது செய்யப்படலை என்றதை இந்த தகவலை சொன்னதா சொல்லப்படுற அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சரை உறுதி செய்திருக்கிறாரு. இப்போ இந்த தகவல் எங்கிருந்து பரவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொன்னா அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு கூட்டத்தில் உரையாற்ற நேரத்தில் கழிச்சு கொண்டு போறாரு. கடந்த காலத்தில் பாதாள குழுக்களுக்கும் இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் எப்படியான நெருக்கமான தொடர்பு இருந்தது, அந்த காலகட்டத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருந்தது, இப்போ அதை மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி ஒரு சில உதாரணங்களை அவர் குறிப்பிட்டார். கடந்த நாட்களில் நடந்திருக்கிற கைதுகளை அவர் சுட்டி காட்டுறார். ஷிரான் பாசிக் துபாயிலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கு. அதே மாதிரி மலேசியாவில் கைது செய்யப்பட்ட கஞ்சிப்பான இம்ரானுடைய வலதுகை சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட சாய்மாட்டையும் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரியான நபர்களை நாங்கள் விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி கொண்டு போகிற நேரத்தில் ஒரு இடத்துல அப்படியே வரிசையாக சொல்லி கொண்டு போகிற நேரத்தில் கஞ்சிப்பான இம்ரானையும் வெளிநாட்டில் இருக்கிற கஞ்சிப்பான இம்ரானையும் இலங்கைக்கு நாங்கள் கூட்டி வருவோம் சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு. கஞ்சிப்பான இம்ரான் கைது செய்யப்பட்டார் சொல்லி நேரடியாக சொல்லல, வெளிநாட்டில் இருக்கிற கஞ்சிப்பான இம்ரானை நாங்கள் கூட்டி வருவோம் சொல்லி அருண ஜெயசேகர குறிப்பிட்டாரு. இத்தாலியில் இருக்கிற கஞ்சிப்பான இம்ரான் கூட்டி வரப்பட இருக்கிறதா அருண ஜெயசேகர சொன்னார் சொல்லி ஒரு சில ஊடக செய்திகள் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் அந்த வாய்ஸ் கட்ட கேட்குற நேரத்தில் அதில் இத்தாலி சொல்றது சரியா கேட்கல. ஒரு சில வசனங்களை வச்சு அது பெரிய ஒரு செய்தியா இன்றைக்கு மாறி இருக்கு. பலரும் உண்மைன்னு சொல்லி நினைச்சிருப்பீங்களா இருந்தால் அந்த தகவலை உண்மையானது கிடையாது என்றது இப்போ ஒரு செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி 2 நாட்களுக்கு முதல்ல போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியவும் ஒரு இடத்துல மீடியா கேள்வி கேட்ட நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிற போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஆட்கள் சம்பந்தமா உரையாற்றார். 95 பேர் 97 பேர்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்றாரு. இந்த மாதிரி ரெட் நோட்டீஸ் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் நாங்கள் இலங்கைக்கு கூட்டி வருவோம் சொல்லி சொல்றாரு. ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்ட நேரத்தில் இந்த பதில் சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக அந்த 90 பேரும் 100 பேரும் இலங்கைக்கு கூட்டி வரப்படுறாங்கன்றது அதனுடைய அர்த்தம் கிடையாது. எதிர்காலத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு கூட்டி வரப்படலாம், நாடு கடத்தப்படலாம் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. இதுக்கு மேலதிகமா இன்னும் 100 பேர் இருக்கிறாங்க சொல்லி நாங்கள் நம்புறோம் சொல்லியும் அவர் சொல்றாரு. ஊடக நிறுவனங்கள்ல இந்த செய்தி எப்படி போயிருந்ததுன்னு சொன்னா 100 பேரை இலங்கை அரசாங்கம் கூட்டி வர இருக்கு, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சது, கைது செய்யப்பட்டு கூட்டி வரப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்ற மாதிரி அந்த செய்தி மாறி பேசு பொருளா போயிருந்தது. முன்னணி ஊடக நிறுவனங்கள் வரைக்கும் இது பேசப்பட்டிருந்தது. அப்ப நீங்க பார்க்குற நீங்க ஷேர் பண்ற எல்லா தகவல்களும் உண்மையான்றதை ஒன்றுக்கு பல சந்தர்ப்பம் யோசிச்சதுக்கு பிறகு ஷேர் பண்ணுங்கன்றதை திரும்ப இந்த வீடியோவில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நேரத்தில் ஷிரான் பாசிக் சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துற 5 முக்கியமான நபர்களில் ஒருத்தர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய முதல் கட்ட விசாரணைகள் நடந்தது. அதுக்கு பிறகு இப்ப பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அமைய 90 நாட்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கான அனுமதி பாதுகாப்பு தரப்புக்கு கிடைச்சிருக்கு. மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு ஷிரான் பாசிக்கிட்ட தொடர்ச்சியான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கு. இதுல தான் ஒரு தகவல் தெரிய வந்ததா, நேற்று ஊடகங்களில் பேசப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா, கரையோரங்களில் மெரின் டிரைவ்ல இருக்கிற திகிவல கல்கிச பிரதேசங்களில் விடுதிகள் உணவகங்கள் இதனுடைய உண்மையான உரிமையாளர் நான் தான் என்றதை ஷிரான் பாசிக் ஒப்புக்கொண்டிருக்கிறாராம். இதை தவிர துபாயில இருந்த காலகட்டத்தில் ஹெலிகாப்டர் ஓடுறதுக்கும் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஷிரான் பாசிக் என்ற ஒரு தகவலும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது நேரத்தில் ஷிரான் பாசிக் சம்பந்தம் அடையாளப்படுத்தப்படுற சந்தர்ப்பத்தில் கல்கிஸ் நகரசபையில் சிற்றூழியரா ஒரு காலகட்டத்தில் வேலை செய்த ஒரு நபரா இன்றைக்கு இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துற 5 முக்கியமான நபர்களில் ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை மறைமுகமாக வச்சிருக்கிற நபர் என்ற மாதிரி ஊடக செய்திகள் குறிப்பிடுது. இதையும் தாண்டி துபாயில போய் ஹெலிகாப்டர் ஓடுறதுக்கு பயிற்சி பெற்றிருந்தவர் நகைக்கடைகள் வச்சிருக்கிற உரிமையாளர் என்றது வரைக்கும் பேசப்படுது. அப்ப இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி சொன்னா அதுக்கு பின்னால நிறைய கைகள் இருக்க வேண்டியிருக்கும், நிறைய பேருடைய உதவி எப்படியுமே பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அந்த நபர்கள் சம்பந்தமான உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்கள் பல இடங்கள்லையும் பேசப்படுது. அரசியல் தொடர்புகள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அது விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு நாங்களும் பேர் விபரங்களோட அந்த நபர்கள் யார் என்னன்றதை பற்றி முழுமையாக பார்க்கலாம்.
பிள்ளையான் சம்பந்தமான ஒரு முக்கியமான சட்ட நடவடிக்கை இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. புலனர்வ மேல் நீதிமன்றத்தில் பிள்ளையானுக்கு எதிராக, பிள்ளையான் உட்பட 4 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 2006ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமா தீவிரமான விசாரணைகள் சிஐடியால் நடத்தப்பட்டிருந்தது. அந்த விசாரணைகள் இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கு முதல் காலகட்டத்திலையும் சிஐடியில இருந்த ஃபைல்கள் மூடப்பட்டதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஆட்சி காலகட்டத்திலையும் சிஐடி ஃபைல்கள் மூடப்படுது. எப்படி மூடப்படுதுன்னு சொன்னால், விசாரணைகள் முடிவடைஞ்சதுக்கு பிறகு அந்த ஃபைல்கள் மூடப்பட்டு சட்ட அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்படுது. கடந்த காலத்தில் அந்த ஃபைல்கள் மூடப்பட்டது, அந்த ஃபைல்கள் மாயமான பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இந்த மாதிரி பிள்ளையானுடைய விசாரணையும் முடிவடைஞ்சு சட்ட அதிபர் திணைக்களம் இப்போ மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்திருக்கு. இந்த குற்றத்தில் அவர் ஈடுபட்டார் என்றதை உறுதி செய்யறதுக்கான போதுமான ஆதாரங்கள் இருக்கின்ற அடிப்படையில் இந்த சட்ட நடவடிக்கை ஆரம்பமாகி இருக்கு. எதிர்வரும் நாட்களில் பிள்ளையான் உட்பட அந்த 4 பேரும் நீதிமன்றத்துக்கு கூப்பிடப்பட்டு குற்றப்பத்திரம் வாசித்து காட்டப்படும். இதுதான் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு சொல்லி அது வாசித்து காட்டப்படும் சொல்லியும் எதிர்பார்க்க முடியும். என்ன நடக்கும், இந்த விசாரணையில் எப்படியான தீர்ப்பு கிடைக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணையும் கடைசி கட்டத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கு. இன்றைக்கு பிரதிவாதிகள் சம்பந்தமான, அதாவது குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள் சம்பந்தமான சாட்சி விசாரணை நடந்து கொண்டிருக்கு. சிலர் சாட்சி கூண்டில் இருந்து சாட்சியம் சொல்றாங்க. அதுக்கு ஆதரவா அந்த சாட்சியாளர்களுக்கு சார்பான சில சாட்சியங்களும் விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறது சொல்லப்படுது. இன்னும் சிலர் சாட்சியங்கள் யாரும் தேவை கிடையாது சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா இருந்தாலும் எதிர்வரும் நாட்களில் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் முடிவுக்கு தீர்ப்பு அறிவிக்கப்படும். நௌஃபர் மௌலவி சொல்லப்பட்ட நபர் உட்பட 24 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு அறிவிக்கப்படும். எதிர்வரும் நாட்களுக்குள்ள இந்த தீர்ப்பு கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுவும் எப்படியான தீர்ப்பா இருக்கும் சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு குருக்கள் சம்பந்தமான ஒரு செய்தி, ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணை பதிவாகி இருக்கு. கொம்பனி தெருவில் இருக்கிற ஒரு கோவில்னு சொன்னால் சிவசுப்பிரமணிய கோவில் இருக்கு. உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த கோவிலில் பிரதான குருக்களாக இருந்த நபருக்கு வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், 26.7 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாருன்னு சொல்லி, சாதாரணமான வழியில் நடந்திருக்கிற மோசடி கிடையாது. அந்த கோவிலில் இருந்த நகைகளை திருடி கொண்டு போய் அடகு வச்சிருக்கிறாரு. 22,67,00,000 ரூபாய் பெறுமதியான நகைகள் அடகு வைக்கப்பட்டு அந்த பணத்தை பயன்படுத்தி அந்த குருக்கள் சூதாட்டத்தில் ஈடுபட்டார் சொல்லி ஒரு ஊடக செய்தி குறிப்பிட்டது. இந்த ஒரே ஒரு குருக்கள் வாரார் வழிவிடுங்கன்னு சொல்லி ஒரு சினிமா வசனம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரே ஒரு குருக்கள் இப்போ தலைமறைவாகி இருக்கிறார். அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. வெளிநாடு போறதுக்கும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய பேர் என்னன்னு சொன்னா சதீஸ்வரன் குருக்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். 10 வருஷங்களா அதே கோவில்ல பிரதான குருக்களா இருந்தவராம். இதுக்கு முதல்லையும் அந்த கோவில் அந்த நகைகள் இருக்கிற பெட்டகத்தை திறந்து நகைகள் எடுத்து கொண்டு போய் அடகு வச்சு அதுக்கு பிறகு அதை மீட்டு அந்த பெட்டகத்துக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறார். கனகாலமா இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கு. இந்த போன மாதம் திருவிழா நடந்தது. அந்த நேரத்தில் அந்த பெட்டகத்தை திறந்து பார்க்குற நேரத்தில் தான் நகை காணாமல் போயிருக்கிறது தெரிய வருது. அதுக்கு பிறகு கோவில் நிர்வாகம் போலீஸில் முறைப்பாடு செய்ததுக்கு பிறகு இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது. இப்போ அந்த ஒரே ஒரு குருக்கள் தலைமறைவாகி இருக்கிறார். என்னன்றது இது வரைக்கும் தெரியாது. அவரை கைது செய்யறதுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வெளிநாடு போறதுக்கும் நீதிமன்றம் அவருக்கு தடை விதிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இன்றைக்கு நடந்திருக்கிற இன்னும் ஒரு கைது என்னன்னு சொன்னா, கோவிலுக்குள்ள நடக்கிற திருட்டு சம்பவம், இன்னும் ஒரு பக்கம் வங்கிகளில் நடக்கிற மோசடிகள். $1 பில்லியன் சாதாரணமான கொஞ்சம் நெஞ்ச காசு கிடையாது. $1 பில்லியன் இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிற கடத்தப்பட்டிருக்கிற சம்பவம் சம்பந்தமா 4 பிரைவேட் பேங்க்ல வேலை செய்யற மேனேஜர்ஸ் உட்பட நிறைவேற்று அதிகாரிகள் உட்பட 4 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஜெஃப்ரி முகமது சொல்லப்பட்ட ஒருத்தர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. 20ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கிட்ட நடந்த விசாரணைகளுக்கு பிறகு இந்த பிரைவேட் பேங்க்ல இருக்கிற அதிகாரிகள் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. சட்டவிரோதமா இலங்கையிலிருந்து $1 பில்லியன் ஒரு காலகட்டத்தில் ஒரு 300 மில்லியன் 250 மில்லியன் இல்லாம எரிபொருளை கொண்டு வர முடியாம கப்பல்கள் துறைமுகத்துக்கு பக்கத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சம்பவங்கள் பதிவாகுது. வரிசையில் நின்று மக்கள் செத்து போன சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. அந்த காலகட்டத்தில் $1 பில்லியன் இலங்கையிலிருந்து கடத்தப்பட்டிருக்கு. போதைப்பொருள் கடத்தல் மூலமாக ஈட்டப்பட்ட பணமா இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் நடக்குது. இதுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு தடவை 2 தடவை கிடையாது. ஒரு அதிகாரி 25 தடவை, அடுத்தவர் 900 தடவை, இன்னும் ஒருத்தர் 1000க்கும் அதிகமான தடவைகள் இந்த மாதிரி இலங்கையிலிருந்து சட்டவிரோதமா வெளிநாட்டுக்கு
டாலரை அனுப்பி வைக்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறார். இதன் மூலம் அவர்களுக்கும் நன்மை கிடைச்சிருக்கு, லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இந்த 4 பேரும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நாட்டை பற்றின செய்திகளை கேள்விப்படுற நேரத்தில் எப்பவுமே சொல்லப்படுற மாதிரி இலங்கை ஆசியாவினுடைய அதிசயம் என்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான பல சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகி கொண்டிருக்கு. இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட போகிறோம்ன்றது தெரியாது. இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு வழக்கம் போல் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.